ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? அதே ஹாப்பினஸோட நம்ம இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 3ல அமைப்புகள்ன்ற பாடத்தை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்யலாம். ஓகே, இப்போ நான் ப்ரீத் இன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும். ப்ரீத் அவுட்னு சொல்லும் போது மூச்சை வெளியில் விடணும். சரிங்களா? இங்கே சொல்லுங்க பார்ப்போம். ப்ரீத் இன்னா என்ன பண்ணணும்? மூச்சை உள்ளே இழுக்கணும். ப்ரீத் அவுட்னா என்ன பண்ணணும்? மூச்சை நல்லா வெளியில் விடணும். சரிங்களா? நான் சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? ஓகே. ப்ரீத் இன், breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. ஓகே, இப்போ நம்ம breathe in ஒன்று ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? மூச்சை உள்ளே இழுத்தோம், அப்புறம் மூச்சை வெளியில் விட்டோம். திரும்பவும் மூச்சை உள்ளே இழுத்தோம், அப்புறமும் திரும்ப என்ன பண்ணோம்? மூச்சை வெளியில் விட்டோம். இதே தான் மாறி மாறி செஞ்சோம் இல்லையா? ஓகே குட்டீஸ், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? ஓகே. நீங்கள் எல்லோரும் கொய்யாப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி இருக்கும்? நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கொய்யாப்பழம் எப்படிம்மா கிடைக்குது நம்மளுக்கு? மரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக பழம் கிடச்சிருமா? ஃபஸ்ட்டு கொய்யா மரத்தில் பூ பூக்கும். அந்த பூ என்ன பண்ணணும்னா காயாக மாறும். அடுத்தது தான் என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு கனி கிடைக்கும். அந்த கனியை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பறித்து சாப்பிடுவோம். இப்படி பூ, காய், கனி, திரும்பவும் பூ, காய், கனி, இப்படி தானே கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணோம்? breathe in, breathe out, breathe in, breathe out அப்படின்னு மாறி மாறி வந்துச்சு. அப்புறம் பூ, காய், கனி, பூ, காய், கனி அப்படின்னு வந்துச்சு தானே. இப்படி குறிப்பிட்ட வண்ணங்கள், வடிவங்கள், எண்கள் திரும்ப 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 மாறி தொடர்ந்து வரதை தான் நம்ம அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன குட்டீஸ், சொல்லி கொடுத்தது புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, இப்போ நம்ம வண்ணங்களில் அமைப்புகள் பார்க்கலாமா? ஓகே, குறிப்பிட்ட வண்ணங்கள் மாறி மாறி தொடர்ந்து வரதை தான் நாம் வண்ணங்களில் அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு படம் காமிக்கிறோம், அதை பார்க்குறீங்களா? ஓகே குட்டீஸ், ஃபஸ்ட்டு படத்தில் என்ன தெரியுது? பட்டர்ஃப்ளைஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை என்ன கலரில் இருக்கு? எஸ், கரெக்ட், ப்ளூ கலரில் இருக்கு. அடுத்தது உள்ள பட்டர்ஃப்ளை என்ன கலரில் இருக்கு குட்டீஸ்? எஸ், கரெக்ட், green கலர். ப்ளூ பட்டர்ஃப்ளை, green பட்டர்ஃப்ளை, ப்ளூ பட்டர்ஃப்ளை, green பட்டர்ஃப்ளை, ப்ளூ பட்டர்ஃப்ளை. நெக்ஸ்ட் என்ன வரும் குட்டீஸ்? எஸ், கரெக்ட், green பட்டர்ஃப்ளை தான் வரும். ஓகே குட்டீஸ், ரெண்டாவதா என்ன இருக்கு? பால் இருக்கா கலர் கலரா? அதில் ஃபஸ்ட்டு பால் என்ன கலரில் இருக்கு? ரெட் கலரில் இருக்கு. ரெண்டாவதா இருக்க பால் என்ன கலரில் இருக்கு? ப்ளூ கலர். சரி, ரெட் பால், ப்ளூ பால், ரெட் பால், ப்ளூ பால், ரெட் பால். நெக்ஸ்ட் என்ன குட்டீஸ் வரும்? ப்ளூ பால் தான் வரும். கரெக்டாக சொன்னீங்க குட்டீஸ், வெரி குட். இப்போ வண்ணங்களின் அமைப்புகள் புரிஞ்சிச்சிங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்தது என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? வடிவங்களில் அமைப்புகள். குட்டீஸ், வடிவங்களில் அமைப்புகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் என்னென்ன வடிவங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? வடிவங்கள். சர்க்கிள், வட்டம், ஓவல், நீள்வட்டம்,
triangle, முக்கோணம். rectangle, செவ்வகம். square, சதுரம். rhombus, சாய் சதுரம். heart, இதயம். star, நட்சத்திரம். pentagon, ஐங்கோணம். hexagon, அறுகோணம். heptagon, எழுகோணம். octagon, எண்கோணம். trapezium, சரிவகம். parallelogram, இணைகரம். cone, கூம்பு. cube, கனசதுரம். cross, குறுக்கு. cylinder, உருளை. cuboid, கனசெவ்வகம். வடிவங்களின் எடுத்துக்காட்டை பார்ப்போம். வட்ட வடிவம், நீள்வட்ட வடிவம், முக்கோண வடிவம், செவ்வக வடிவம், சதுர வடிவம், சாய் சதுர வடிவம், இதய வடிவம், நட்சத்திர வடிவம், ஐங்கோண வடிவம், அறுகோணம் வடிவம், எண்கோண வடிவம், கூம்பு வடிவம், கனசதுர வடிவம், உருளை வடிவம், கனசெவ்வக வடிவம். குட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் உங்கள் பேப்பர் எடுத்து இந்த மாதிரியான வடிவங்கள் வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம் இந்த மாதிரியான வடிவங்கள்லாம் வரைஞ்சி கலர் பண்ணி பாருங்க. என்ன ஓகேவா? வடிவங்கள்னா என்னது? சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், சாய் சதுரம் போன்ற வடிவங்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் தொடர்ந்து மாறி மாறி வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வடிவங்களில் அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வடிவங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணும்? தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மாறி மாறி வர்றது தான் வடிவங்களில் அமைப்புகள்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த படம் தெரியுதுங்களா? அந்த படத்தில் ஃபஸ்ட்டு என்ன வடிவம் இருக்கு? சதுரம் தான் இருக்கு. எத்தனை சதுரம் இருக்கு குட்டீஸ்? எஸ், 6 சதுரங்கள் இருக்கு. அந்த சதுரங்கள் என்ன பண்ணுது? வந்துக்கிட்டே இருக்கு. 6 சதுரங்கள் தொடர்ந்து வருது இல்லையா? அப்போ கடைசியில் உள்ள அந்த காலி கட்டத்தில் என்ன வரும்? சதுரம்தான் வரும். வெரி குட். அடுத்தது 2வது கொஸ்டின்ல இருக்கிற படத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? வட்டம். அடுத்தது முக்கோணம். வட்டம், திரும்பவும் முக்கோணம், வட்டம், முக்கோணம். கடைசியா என்ன வரும் குட்டீஸ்? வெரி குட், வட்டம் தான் வரும்.
சரி, 3வது கொஸ்டின் போலாமா? 3வதா என்ன இருக்கு? அம்புக்குறி. அம்புக்குறி எப்படி இருக்கு? கீழ் நோக்கி இருக்கா இல்ல மேல் நோக்கி இருக்கா? கரெக்டா சொன்னீங்க. கீழ் நோக்கி தான் இருக்கு. அடுத்தது மேல் நோக்கிய அம்புக்குறி. இதை நம்ம நிறைவு செய்யலாமா? ஓகே, கீழ் நோக்கிய அம்புக்குறி, மேல் நோக்கிய அம்புக்குறி, கீழ் நோக்கிய அம்புக்குறி, மேல் நோக்கிய அம்புக்குறி, கீழ் நோக்கிய அம்புக்குறி, மேல் நோக்கிய அம்புக்குறி. அப்புறம் என்ன வரும் குட்டீஸ்? கீழ் நோக்கிய அம்புக்குறி. வெரி குட், சரியா சொன்னீங்களே. ஓகே, 4வதா ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் என்ன வடிவம் இருக்கு? செவ்வகம். செவ்வகத்தை தொடர்ந்து என்ன வடிவம் வருது? வட்டம் வருதா? வட்டத்தை தொடர்ந்து ஒரு வடிவம் இருக்கு இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா சாய் சதுரம்னு சொல்லணும். அதுக்கு பேர் என்னது? சாய் சதுரம். இந்த படத்தை நம்ம நிறைவு செய்யலாமா? ஓகே, செவ்வகம், வட்டம், சாய் சதுரம். திரும்பவும் செவ்வகம், வட்டம், சாய் சதுரம். கடைசியா என்ன வரும் குட்டீஸ்? செவ்வகம் தான் வரும். கரெக்ட். ஓகே, வடிவங்களில் அமைப்புகள்னா என்னன்னு புரிஞ்சுச்சா குட்டீஸ்? அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம்னா உடல் அசைவுகளில் அமைப்புகள். என்ன பார்க்க போறோம்? உடல் அசைவுகளில் அமைப்புகள். படம் தெரியுது இல்லையா? அந்த படத்துல தம்பி என்ன பண்றான்? சரியா சொன்னீங்க. தம்பி ஓடுறான். தம்பி என்ன பண்றான்? அதுவும் வேகமா ஓடுறான். நீங்களும் நல்லா ஓடுவீங்க தானே? நம்ம ஓடுறதுனால நம்மளுடைய தசைகள் வலுப்படும். நம்ம எலும்புகள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகும். சரிங்களா? நல்லா பகல்ல ஓடி ஆடி விளையாண்டிங்கன்னா நைட்ல என்ன பண்ணுவீங்க? நல்லா தூங்குவீங்க. சரி, ஓடும் போது நம்ம என்ன குட்டீஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வலது காலை எடுத்து வைப்போம், அடுத்தது இடது காலை எடுத்து வைப்போம் இல்லையா? வலது காலையும் இடது காலையும் மாற்றி மாற்றி எடுத்து வச்சு தானே ஓடுவோம். ஓகே, அடுத்தது படத்தை பாருங்க. தம்பியும் பாப்பாவும் என்ன பண்றாங்க? ஊஞ்சல் விளையாடுறாங்களா? அவங்க எல்லாத்துக்கும் ஊஞ்சல் விளையாடுறது பிடிக்கும் தானே? சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம் இந்த ஊஞ்சல் ஆடுறது. சரிங்களா? உங்க வீட்டிலலாம் ஊஞ்சல் இருக்கா? ஓகே, ஊஞ்சல் ஆடுறதுனால நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க எப்பயாச்சும் கோவமா இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ ஊஞ்சல் விளையாண்டோம்னா நம்மளுடைய கோபம் எல்லாம் காணாம போயிடும். நம்ம உடலுக்கும் ஆரோக்கியமான விஷயம். சரிங்களா? அதனால நம்ம ஊஞ்சல் விளையாடலாம். ஓகே, ஊஞ்சல் விளையாடும் போது நம்ம என்ன குட்டீஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பின்னோக்கி போவோம், அடுத்தது முன்னோக்கி போவோம் இல்லையா? திரும்பவும் பின்னோக்கி வருவோம், அடுத்து முன்னோக்கி போவோம். இப்படி மாறி 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 தானே வரும். ஓகே, இந்த படத்தை பாருங்க. பாப்பா என்ன பண்ணுது? ஸ்கிப்பிங் விளையாடுது. ஸ்கிப்பிங் விளையாடுறது உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே? ஓகே, ஸ்கிப்பிங் விளையாடுறதுனால நம்ம உடல் புத்துணர்ச்சியா இருக்கும், சுறுசுறுப்பா நம்மளும் இருப்போம். இதயத்துக்கு ரொம்ப நல்லது ஸ்கிப்பிங் விளையாடுறது. சரிங்களா? ஸ்கிப்பிங் விளையாடும் போது எப்படி விளையாடுவோம்? ஸ்கிப்பிங் ரோப் வச்சு கையை உயர்த்துவோம், அப்புறம் என்ன பண்ணுவோம்? காலால குதிப்போம், திரும்பவும் கையை உயர்த்தி காலால குதிப்போம். இப்படி தானே விளையாடுவோம். ஓகே, இந்த படத்தை பாருங்க. அதுல இருக்க குழந்தைங்க என்ன பண்றாங்க? நீச்சல் அடிக்கிறாங்க. நீச்சல் அடிக்கிறது கைகள் கால்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. தசைகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா ஆகும். சரிங்களா? உங்க வீட்டில் அண்ணா அப்பா எல்லாம் நீச்சல் அடிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்படி நீச்சல் அடிப்பாங்க? கையையும் 2 கையும் மாற்றி மாற்றி போட்டு காலையும் என்ன பண்ணுவாங்க? மாற்றி மாற்றி போட்டு தான் நீச்சல் அடிப்பாங்க இல்லையா? இப்படி ஓடும்போது வலது காலையும் இடது காலையும் மாற்றி எடுத்து வைத்தல். அடுத்தது ஊஞ்சல் ஆடும்போது
பின்னோக்கியும் முன்னோக்கியும் செல்லுதல், ஸ்கிப்பிங்ல கையை உயர்த்தி காலால் குதித்தல், நீச்சல் அடிக்கும்போது கைகளையும் கால்களையும் மாறி மாறி அசைத்தல் ஆகிய செயல்பாடுகள் தொடர்ந்து வரதை தான் நாம உடல் அசைவுகளில் அமைப்புகள் அப்படின்னு சொல்றோம். என்ன குட்டீஸ், புரிஞ்சுதுங்களா? உடல் அசைவுகளில் அமைப்புகள்னா என்னன்னு தெரியுதா? ஓகே, நாம இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா எண்களில் அமைப்புகள். குட்டீஸ், இந்த படத்தை பாருங்க. படத்துல என்ன இருக்கு? கொய்யா பழங்களும் மாதுளம் பழங்களும் இருக்கு இல்லையா? ஓகே, அந்த பழங்கள்ல இருக்கிற எண்களை பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த எண்கள் எல்லாம் எழுதியிருக்கு தானே? ஓகே, இப்போ கொய்யாப்பழத்துல உள்ள எண்களை மட்டும் சொல்லுங்க பாப்போம். 1, 3, 5, 7, 9. கரெக்ட். ஓகே குட்டீஸ், அடுத்தது மாதுளம்பழங்கள்ல உள்ள எண்களை மட்டும் சொல்லுங்க பாப்போம். 2, 4, 6, 8. சரியா சொன்னீங்க குட்டீஸ். இப்படி எண்கள் தொடர்ந்து வரதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எண்களில் அமைப்புகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா குட்டீஸ், புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அமைப்புகள்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வண்ணங்களில் அமைப்புகள், வடிவங்களில் அமைப்புகள், உடல் அசைவுகளில் அமைப்புகள், எண்களில் அமைப்புகள், இதெல்லாம் பார்த்தோம் தானே? நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்தது கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒர்க் ஷீட் எழுத போறோம். உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியா ஒர்க் புக் கொடுத்துருக்காங்க தானே? அதுல மேக்ஸ் ஒர்க் புக் எடுங்க. எழுதுறதுக்கு தேவையான பென்சில், எரேசர், ஸ்கேல் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க பாப்போம். எடுத்துட்டீங்களா குட்டீஸ்? வெரி குட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் அமைப்பை பூர்த்தி செய்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன வடிவம் குட்டீஸ் இருக்கு? முக்கோணம் இருக்கு. அடுத்தது செவ்வகம் இருக்கு. அடுத்தது என்ன வடிவம் இருக்கு? சாய் சதுரம். ஓகேவா, சொல்லட்டுமா? முக்கோணம், செவ்வகம், சாய் சதுரம். முக்கோணம், செவ்வகம், சாய் சதுரம். அடுத்தது என்ன குட்டீஸ் வரும்? வெரி குட், முக்கோணம் தான் வரும். முக்கோணம் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? சரியா சொன்னீங்களே, ஆப்ஷன் ஆல இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஷன் ஆவை சர்க்கிள் பண்ணி அந்த முக்கோணத்தை எடுத்து அந்த கோட்ல வரையணும். சரிங்களா? வரைங்க பாப்போம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது கொஸ்டின் போலாமா? அடுத்து வரும் படம் எது? குட்டீஸ், இந்த படத்தை நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன படம் இருக்கு? ஒரு சிரிச்ச மாதிரி ஒரு ஸ்மைலி இருக்கு, ஹாப்பி ஸ்மைலி இருக்கு. அடுத்தது சன். நெக்ஸ்ட் என்ன வருது? ஸ்மைலி, சன். இப்போ அடுத்தது என்ன குட்டீஸ் வரும்? வெரி குட், ஹாப்பி ஸ்மைலி. அது எங்க இருக்கு? சரியா சொன்னீங்களே, ஆப்ஷன் ஈல இருக்கு பாருங்க. அதை சர்க்கிள் பண்ணி அந்த ஸ்மைலி எடுத்து அந்த கோட்ல வரைங்க பாப்போம். வரைஞ்சிட்டிங்களா? வெரி குட். எங்க காமிங்க. சரியா எல்லாரும் வரைஞ்சிருக்கீங்களே. சரி, நம்ம இப்போ அடுத்த கொஸ்டின், மூணாவது கொஸ்டின் போலாம். இதுல என்ன தெரியுது பாருங்க. கொஸ்டின் வந்து தவறான அமைப்பை தேர்ந்தெடு. இதுல
4 அமைப்புகள் இருக்கு. அதுல 3 அமைப்புகள் சரியான அமைப்புகளா இருக்கும். 1 மட்டும் தவறா இருக்கும். அது எதுன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆப்ஷன் ஆல பாருங்களேன். அம்புக்குறி எல்லாமே எப்படி இருக்கு? கீழ் நோக்கி தான் இருக்கு. ஆப்ஷன் ஆ பாருங்க. அதுல அம்புக்குறி எல்லாமே எப்படி இருக்கு? மேல் நோக்கி அம்புக்குறிகளாவே இருக்கு. ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? சூரியன் இருக்கு. எத்தனை சூரியன் குட்டீஸ் இருக்கு? சரியா சொன்னீங்க. 4 சூரியன் இருக்கு. ஆப்ஷன் இ பாருங்க. அதுல என்ன இருக்கு? ஸ்டார், ஸ்மைலி. திரும்பவும் ஸ்டார், ஸ்மைலி. சரி, இதுல 3 அமைப்புகள் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே ஒரு அமைப்பு மட்டும் வேறுபட்டு இருக்கு பாருங்களேன். அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. சரியா சொன்னீங்க குட்டீஸ். ஆப்ஷன் ஈல தான் என்ன இருக்கு? ஒரு ஸ்டாரும் ஒரு ஸ்மைலியும் மாறி மாறி வருது. மற்ற ஆப்ஷன் ஆ இ இந்த 3 ஆப்ஷன்லயும் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் மேல் நோக்கி அம்புக்குறிகளா இருக்கு, அப்புறம் கீழ் நோக்கி அம்புக்குறிகளா இருக்கு, அப்புறம் சூரியனாவே இருக்கு இல்லையா? அப்ப இதுல எது வேறுபட்டு இருக்கு? ஆப்ஷன் இ. வெரி குட், சரியா சொன்னீங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து வரும் வடிவம் எது? இப்ப பாருங்களேன், அமைப்பு இருக்கு இல்லையா? எப்படி இருக்கு? என்ன வடிவம் இருக்கு? 2 தலைகீழ் முக்கோண வடிவம், ஒரு யூ வடிவம். திரும்பவும் 2 தலைகீழ் முக்கோண வடிவம், ஒரு யூ வடிவம். 2 தலைகீழ் முக்கோண வடிவம், ஒரு யூ வடிவம். அடுத்தது என்ன குட்டீஸ் வரும்? சரியா சொன்னீங்க. 2 தலைகீழ் முக்கோண வடிவம் தான் வரும். ஓகே, அந்த அமைப்பு எந்த ஆப்ஷன்ல இருக்கு குட்டீஸ்? ஆப்ஷன் வெரி குட். இப்ப என்ன பண்ணணும்? அந்த ஆப்ஷனை சர்க்கிள் பண்ணணும். பண்ணுங்க பாப்போம். ஓகே, முடிச்சிட்டிங்களா? இங்க காமிங்க பாப்போம். எல்லாருமே சரியா செஞ்சிருக்கீங்க. வெரி குட். அடுத்த கேள்விக்கு போலாமா? அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்கு? பின்வரும் அமைப்பில் எது ஒத்ததாக இல்லை? அதாவது இதுல 4 அமைப்புகள் இருக்கு. அதுல 3 அமைப்புகள் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். 1 மட்டும் ஒத்ததா இருக்காது. அதாவது கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். அது எதுன்னு கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஆப்ஷன் ஆல பாருங்க. என்ன வடிவம் இருக்கு? முக்கோணம், வட்டம். முக்கோணமும் வட்டமும் எப்படி வருது? மாறி 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 வருது இல்லையா? ஓகே, அடுத்தது ஆப்ஷன் ஆவ பாருங்க. ஒரு ஹாப்பி ஸ்மைலி, ஒரு சேட் ஸ்மைலி. ஹாப்பி ஸ்மைலியும் சேட் ஸ்மைலியும் மாறி மாறி வருதா? ஓகே, அடுத்தது 3வது ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன் இ. அதுல என்ன இருக்கு? ஒரு ஸ்டார், ஒரு இதய வடிவ அமைப்பு, ஹார்ட் ஷேப்ல ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்தது ஸ்டார், அடுத்தது ஐங்கோண வடிவம் இருக்கா? ஓகே, அடுத்தது ஆப்ஷன் இ பாருங்க. பியும் ஏவும் மாறி மாறி வருது. இதுல எந்த ஆப்ஷன் குட்டீஸ் ஒத்ததாக இல்லை? சரியா சொன்னீங்க. ஆப்ஷன் இ. அதுல மட்டும்தான் ஸ்டார், ஹார்ட், திரும்ப ஸ்டார், அடுத்தது ஹார்ட் வராம ஐங்கோண வடிவம் வந்திருக்கு. அப்ப இதுதான் ஒத்ததா இல்லை. அப்ப அதை சர்க்கிள் பண்ணலாமா? ஓகே, எல்லாம் சர்க்கிள் பண்ணுங்க பாப்போம். பண்ணிட்டீங்களா? எங்க காமிங்க. எல்லாம் சரியா செஞ்சிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இப்ப பாருங்களேன். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா பொறுத்துக. பொறுத்துகனா எப்படி இருக்கும்னா, ஒரு சைடு கொஸ்டின்ஸா இருக்கும், இன்னொரு பக்கம் ஆன்சர்ஸ் மாறி 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 வரும். சரியா? எந்த கேள்விக்கு
எந்த பதில் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த கேள்வியிலிருந்து பதிலுக்கு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். சரிங்களா? செய்யலாமா? என்ன இருக்கு குட்டீஸ்? 2 ஸ்மைலி இருக்கு. அதே மாதிரி ஸ்மைலி இந்த பக்கம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஈல இருக்கு பாருங்க. அப்ப என்ன பண்ணும், மேட்ச் பண்ணும். ஸ்கேல் வச்சு என்ன பண்ணும், நேரா ஒரு கோடு போட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து அதற்குரிய ஆன்சர் எங்க இருக்கோ அதுக்கு என்ன பண்ணும், கோடு போட்டு மேட்ச் பண்ணணும். எங்க பண்ணுங்க பாப்போம். பண்ணிட்டீங்களா? ஓகே. அடுத்தது 2வதா இருக்கிற அமைப்பை பாருங்க. பார்த்துட்டீங்களா? அதே மாதிரி படம் இந்த சைடு ஆன்சர் பக்கம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போம். ஊல இருக்கு பாருங்க. அப்ப என்ன பண்ணும், 2ஐயும் மேட்ச் பண்ணணும். பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே. அடுத்தது 3வது கொஸ்டின் போலாமா? 3வது கொஸ்டின்ல என்ன இருக்கு, இடதுபுறம் நோக்கிய அம்புக்குறிகள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி படம் இந்த பக்கம் எங்க இருக்கு, ஆல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. எடுத்தோனையே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அப்ப 2ஐயும் மேட்ச் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே, வெரி குட் குட்டீஸ். அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்களேன். என்ன வடிவம் இருக்கு, செவ்வகம். இந்த செவ்வக வடிவம் அதே மாதிரி படம் இந்த சைடு எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க சொல்லுங்க பாப்போம், எங்க இருக்கு? ஆல இருக்கு பாருங்க. அப்ப அது 2 என்ன பண்ணும், மேட்ச் பண்ணணும். பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதுல இருக்க படம் மாதிரி இந்த சைடு ஆன்சர் சைடு எங்க இருக்கு, எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஈல இருக்கு. 2ஐயும் மேட்ச் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா குட்டீஸ்? எங்க காமிங்க எல்லாரும் உங்க ஒர்க் புக்கை. வெரி குட். எல்லாரும் சரியா பண்ணியிருக்கீங்களே. ஓகே, இதோட ஒர்க் ஷீட்டு முடிஞ்சிச்சு இல்லையா? ஓகே, இப்போ மிஸ் அமைப்புகள் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? சொல்லி கொடுத்தத கரெக்டாக கவனிச்சிங்க, அழகாக கவனிச்சிங்க. இந்த ஒர்க் ஷீட்டெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் மிஸ் ஸ்கூலில் வர சொல்லி சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணும், கொண்டு போய் சப்மிட் பண்ணும். ஓகேவா? ஓகே, பை பை குட்டீஸ்.